ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாகினியின் பயணம். போன எபிசோட்ல நம்ம ஹீரோ அருணா ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னான்னு கேட்டு தெரிஞ்சுக்க தயாரா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த மிபுதயாஞ்சல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற கதைகளை நீங்க உடனுக்குடன் கேட்க முடியும். அதே மாதிரி இந்த கதையோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எபிசோட் 12. நம்ம ஹீரோ ஏன் அவளை ஃபாலோ பண்றான்? வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோவோட அம்மா பிரியா ஹீரோ அருணாவ் கிட்ட, நீ என்ன பண்ணுவியோன்னு தெரியாது, நீ இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதான் உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, அதனால ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லுப்பான்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ அருணாவ், அம்மா எனக்கு ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்றான். அதனால அவன் அம்மாவும் சரி நீ யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுன்னு கிளம்புறா. பின்னர் அருணாவ் நம்ம ஹீரோயின் பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு அடிக்கடி வர கனவுக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால குஷி கிட்ட போயிட்டு, நீ ஒரு பொட்டிக்ல ட்ரெஸ் ஆர்டர் பண்றல, அந்த பொட்டிக்கோட நம்பர் கொடுன்னு கேக்குறா. உடனே அவ்வளோ, எதுக்குன்னா அந்த நம்பர் கேக்குற, எனக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் வாங்கி தர போறியா, இல்லன்னா ரேஷ்மாவுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் வாங்க போறியான்னு கலாய்க்கிறா. அதுக்கு உடனே அருணாவும், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, நானும் ரேஷ்மாவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், நீ எதை பத்தியும் யோசிக்காம நம்பர் கொடுன்னு கேக்குறான். அதுக்கு குஷியும் சரின்னு சொல்லி அந்த பொட்டிக்கோட நம்பரை கொடுக்குறா. உடனே அருணாவும் அந்த பொட்டிக் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி ட்ரெஸ் ஒன்னு ஆர்டர் பண்றான். இங்க நம்ம ஹீரோயின் தான் அந்த போனை அட்டன் பண்றா. தீக்ஷாவும் ஆர்டர் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு, சரிங்க நீங்க சொன்ன மாதிரி ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன், 1 வீக்ல ட்ரெஸ் ரெடி ஆயிரும்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. பின்னர் ரியாவும் இந்த பொட்டிக்கு புதுசா வந்ததுனால தீக்ஷாவும் தீபாவும் அவளுக்கு பொட்டிக் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அன்னைக்கு வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதும் எல்லாரும் சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்குறாங்க. அப்போ ரியாவும் ராஜுவும் தீக்ஷாவோட வீட்டுல தங்கி இருக்கிறதுனால ரியா தீக்ஷாவோட ரூம்ல தான் தீக்ஷா கூட தான் படுத்திருக்கா. ஹீரோயின் தூங்குனதும் ரியா தீக்ஷாவோட கனவுக்குள்ள போறா. அதனால அவளுக்கு ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற கோவிலும் ஏதோ பயங்கரமான வெளிச்சமும் யாரோ ஒரு சில பேர் யாரையோ கொல்ற மாதிரியும் பின்னர் ஒரு காதலனும் காதலியும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரியும், இதெல்லாம் நம்ம ஹீரோயின் தீக்ஷாவுக்கு அவள் லைஃப்ல நடந்த மாதிரியே இருக்குது. நான் எங்க இருக்கேன்னு உடனே தூக்கத்துல இருந்து அலறி எழுந்திருக்கிறா. அப்போ ரியாவும் உடனே, என்னாச்சு தீக்ஷா, ஏதாச்சும் கனவு கண்டியான்னு, ஏன் இப்படி அலறி எழுந்திருக்கிறேன்னு கேக்குறா. உடனே தீக்ஷாவும், அப்போ நான் கண்டதெல்லாம் கனவா? இல்ல ரியா, ஏதோ கெட்ட கனவு மாதிரி இருந்துச்சு, அதான் சரி நீ தூங்கு, நானும் தண்ணி குடிச்சிட்டு தூங்குறேன்னு சொல்றா. பின்னர் மறுநாள் தூங்கி எழுந்ததும் தீக்ஷாவும் ரியாவும் பொட்டிக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனால் தீக்ஷா அந்த கனவை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. அதை பாக்குற ராஜுவும் ரியா கிட்ட தீக்ஷாக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறா. அதுக்கு ரியாவும், நான் நேத்து தீக்ஷா தூங்கும் போது அவ கனவுக்குள்ள போய் நம்ம நாகலோகத்தின் நினைவுகளை கொண்டு வர முயற்சி பண்ணேன், ஆனா அவ தூக்கத்துல இருந்து அலறிட்டு எழுந்திருச்சுட்டா, நானும் அவகிட்ட கேட்டேன் என்னாச்சுன்னு, அதுக்கு தீக்ஷாவும் ஏதோ கெட்ட கனவுன்னு சொல்லிட்டான்னு சொல்றா. உடனே ராஜுவும், இது நல்லதுதான், இனிமேல் அவ எப்ப தூங்கினாலும் அவளுக்கு இதே கனவை கொண்டு வான்னு சொல்லி, அது மட்டும் இல்ல அவ அந்த பர்த் மார்க் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருன்னு சொல்றான். அதுக்கு ரியாவும் சரின்னு சொல்லிட்டு தீக்ஷா கூட அவளோட ஸ்கூட்டில பொட்டிக்கு போயிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ அருணாவ் தீக்ஷாவை எப்படியாச்சும் பாக்கணும்னு அவளோட பொட்டிக் வந்துட்டு இருக்கான். ஆனா பொட்டிக் போறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயினை சிக்னல்ல பாத்துட்டான். உடனே அவளை ஃபாலோ பண்ணி அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். தீக்ஷாவும் ரியாவும் அப்படியே கோவிலுக்கு போயிட்டு பொட்டிக் போகலான்னு கோவிலுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ அருணாவும் அப்படியே அவளை ஃபாலோ பண்ணி கோவிலுக்குள்ள போறான். அப்படியே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் தீபாவும் அங்க இந்த கோவிலுக்கு வரா. பின்னர் தீக்ஷா, ரியா மற்றும் தீபா 3 பேரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு, சரி வாங்க பொட்டிக் கிளம்பலான்னு பேசிட்டு கிளம்புறாங்க. தீபாவும் அவளோட ஸ்கூட்டில போறா. இங்க தீக்ஷாவும் ரியாவும் போறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோ அவளை ஃபாலோ பண்றான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது தீக்ஷாவோட ஸ்கூட்டி திடீர்னு ஸ்கிட் ஆகி தீக்ஷாவும் ரியாவும் கீழே விழுந்துட்டாங்க. இங்க ரியா ஆல்ரெடி நாகினிங்கிறதுனால அவளுக்கு எந்த அடியும் படல. அதே மாதிரி தீக்ஷாவுக்கும் கையில மட்டும் லைட்டா அடிபட்டிருக்கு. அத ரியா பாத்துட்டு உடனே அவளை தூக்கி விடுறா. ஐயோ என்னாச்சு, ஏன் இப்படி கையில அடிபட்டிருக்குன்னு கேட்க பாக்குறா. அதுக்குள்ள அவ ஒண்ணு அப்படியே பாத்துட்டு இருக்கா அதிர்ச்சியில. இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறா. அப்படி ரியா எதை பார்த்து அதிர்ச்சி ஆனான்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்.